கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான தேவ வார்த்தையானது மத்தேயு 5:39. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. அன்பானவர்களே, இன்று நாம் வாசித்த வசனமானது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி கொடு என்று இயேசு சொல்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், இது பலவீனமான இருக்க வேண்டும் என்பதல்ல, இது அநீதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. ஆனாலும் இது பகைமைக்கு பதில் பகையை காட்டாத ஒரு மனநிலையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சண்டைக்கு இருவர் தேவை. ஒருவர் அமைதியாக இருந்தால் சண்டை முடிவுக்கு வந்துவிடும். எனவே நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்திலும் சமூகத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் சண்டையோடு அதிகரிப்பவர்களா அல்லது சமாதானத்தை கொண்டு வருபவர்களா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இயேசு நம்மை சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே அழைத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, தீமைக்கு தீமையை பதில் கொடுத்தால் அது மேலும் தீமையை உருவாக்கும். ஆனால் அன்பால் பதிலளித்தால் அது இதயங்களை மாற்றும். ஒருவன் உங்களை காயப்படுத்தினால் அவனுக்காக ஜெபம் செய்யுங்கள், அவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்ய முயற்சி செய்யுங்கள். அது அவர்களை உண்மையாகவே மாற்றும். இன்று சமூகத்தில் கோபம், வெறுப்பு, பிரிவினை அதிகமாக உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கிறிஸ்துவர்கள் அன்பின் ஒளியாக இருக்க வேண்டும். நாம் பேசுவது மட்டுமல்ல, நம் நடக்கும் விதம் ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். இந்த வசனம் நமக்கு சொல்வது, நீங்கள் உலகம் போல இருக்க வேண்டாம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இன்று நாம் தீர்மானித்துக் கொள்வோம், பழி வாங்காமல் இருப்போம், மன்னிப்போம், சமாதானத்தை ஏற்படுத்துவோம். அப்போது நம் வாழ்க்கை உண்மையாகவே சாட்சியாக மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.